நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். Hey Bala! Bala! Hey! Bala! அடி பாலா! என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? அடியே, உன்னோட செல்ல பையன் இருக்கான்ல, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் அவனை கொல்ல மாட்டேன். அம்மா, அது வந்து என்னாச்சுமா? மறுபடியும் போலீஸ் வந்திருக்கு. நீ வாமா. அவன் இங்கே தானே இருப்பான்? ஆமா சார். என்ன சார் பிரச்சனை? அவனை வர சொல்லுங்க. யாரு? உங்களோட புருஷன் வேணுகோபன், அவனை தான். பரோல்ல வந்த குற்றவாளி ஏதாவது தப்பு பண்ணானா அவனோட பரோல் கட் ஆயிடும். இங்க வெளியே வாயா. பொண்டாட்டி பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து உனக்கு போர் அடிச்சு போச்சா என்ன? சார், நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. உனக்கு மரியாதையா சொல்றேன், நீயா போய் வண்டியில உட்காந்துரு. எதுக்கு சார்? எதுக்கா? நான் உனக்கு வார்னிங் கொடுத்தலடா, அடங்கி ஒடங்கி இருக்கணும்னு. அட சார், நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க அமைதியா தான் சார் இருந்துட்டு இருக்கேன். நீ அமைதியா இருந்தா என்ன நம்ப வைக்காத. நீ அமைதியா இருந்திருந்தா கொலை முயற்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. கொலை முயற்சியா? நான் பண்ணனா? நீ இல்லாம நானா? சார், நீங்க ஆள் மாதிரி வந்துட்டீங்க. நான் எந்த பிரச்சனைக்கும் போறதே இல்ல சார். நீங்க கொண்டு விடுதல் இருந்து நான் இந்த வீட்டுல தான் சார் இருக்கேன். ஆமா, நீ இந்த வீட்டுல தான் இருந்த. வாடகை பணம் கேட்டு வந்த வீட்டு ஓனர் சுரேந்திர கொலை பண்ண முயற்சி பண்ணதா சொல்லியிருக்கான். அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அந்த ஆள் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால உன் மேல கேஸ் போட்டு தான் ஆகணும். நீ திருந்தணும்னு உனக்கு தோணலன்னா நான் என்ன பண்ண முடியும்? சார், இதுக்கப்புறம் தண்டனை காலம் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை.
உன்னை பார்க்கும்போது 2 போடு போடணும் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இவங்க முகத்தை பார்க்கும்போது தான் உன்னை அடிக்க தோணல. அப்புறம் வேணுகோபால் சார், நம்ம கிளம்பலாமா? ஐயோ சார், ஏய் சார், சார், ஆடா சார். இவனை வண்டியில கொண்டு ஏசு. விடுங்க சார். போடா சார் சார், நான் இதுக்கப்புறம் இவரால எந்த தொந்தரவும் வராது. ஏதாவது உதவினா எனக்கு கால் பண்ணுங்க. அவனை வண்டியில ஏத்துங்க முதல்ல. ஐயோ, சார், சீக்கிரம் ஏத்து சார். சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் சார் வண்டியில ஏறுடா. ஏய் சொல்றேன்ல ஏறுடா. கூட்டிட்டு போயிட்டாங்களே. இதுக்கப்புறம் இந்த ஆளோட தொந்தரவு இருக்காது. ஏதோ ஒரு வண்டி வந்த மாதிரி சத்தம் கட்டுச்சாடா. யாருடா வந்தாங்க? யாருடா வந்தாங்க? போலீஸ். போலீஸா? அவங்க எதுக்காக அடிக்கடி இங்க வந்துட்டு போறாங்க? இதுக்கப்புறம் வர மாட்டாங்க. அது ஏன்? நீ அவங்க வண்டியில பட்டாசு வச்சிட்டியா என்ன? பாட்டி நீங்க தானே சொன்னீங்க அந்த ஆளு நீங்க இருக்கிறதுனாலதான் இருக்கிறாருன்னு. எந்த ஆளு? உங்களோட பையன்தான். அவன் உன்னோட அப்பன்டா. எனக்கு அப்பாவே இல்ல. அப்பனா நீ வானத்துல இருந்து குதிச்சியா என்ன? குழந்தைங்க என்ன பண்ணணும்னா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பாசத்தையும் அன்பையும் காட்டணும். பொண்டாட்டி கூடயும் பசங்க கூடயும் நிம்மதியா கொஞ்ச நாள் வாழணும் தான் உங்க அப்பா இங்க வந்திருக்கான். அந்த ஆள போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வர மாட்டாரு. ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதா போலீஸ் பேசிட்டு இருந்தாங்க. அவனை எதுக்காக போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? தேவையில்லாம கீழே இறங்கி விழ வேண்டாம். நீங்க விழுந்தா நான் தான் செஞ்சேன்னு சொல்லிடுவாங்க. பாலா, அம்மா வெளியில இருக்காங்க, அவங்கள கேட்காது. அந்த ஆள போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்களும் கிளம்புங்க. இல்லன்னா இந்த ரூம்ல பாம்பு வெடிக்கும். டேய் எரியாத, எரிய வேண்டாம். ஐயோ, நீ என்ன கொன்றுவ போல இருக்க. வாயை திறக்க கூடாது. ஐயோ ஈஸ்வரா, இந்த சின்ன பையன் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியலையே.
கல்யாணி, இன்னும் நீ குளிச்சு முடிக்கலையா? கல்யாணி, பாத்ரூம்ல குளிக்க போயிட்டு 1 மணி நேரம் அங்கதான் இருக்கா. டேங்க்ல தண்ணி தீர்ந்ததுதான் மிச்சம். ஸ்கூல் விட்டு வந்து உள்ள போனவ எப்பதான் வருவான்னு எனக்கே தெரியல. நீங்க ஏமா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? நான் எப்பவுமே அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கும் போதே எனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஒரு வேளை நான் போகலன்னா கிண்டல் பண்ணி ரசிக்க ஒரு ஆள் கிடைக்கும் போது அவளோட விளையாட்டு அதிகமாகும். இப்படியே விளையாட்டுன்னு சொல்லி நீ அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டே இரு. அப்புறம் நீ சொன்னா கூட அவ கேட்க போறதில்ல பாரு. இந்த விளையாட்டெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போயிடுமா? மாறிட்டாலும் அடிக்கடி குறும்புத்தனம் பண்ணும்போது ஒரு அடியாவது கொடுத்தாதான் அப்பாங்கிற பயம் கொஞ்சம் இருக்கும். என்ன பார்த்து என் பொண்ணு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இருக்கிறது ஒரு பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்ல. அவ என்ன பண்ணாலும் நீ கண்டுக்காம இருந்தா எப்படி? அவ பிறந்த இத்தனை நாள்ல ஒரு தடவையாவது அவள நீ கை நீட்டி அடிச்சிருக்கியா? சும்மா இருக்க குழந்தை எதுக்காக அடிக்கணும்? அவ என் முன்னாடி ஏதாவது பண்ணட்டும், அப்ப கேக்குறேன். ஆனா அது உனக்கு தப்பா தோணவே மாட்டேங்குதே. நான் அவளை பிடிச்சி 2 அடி அடிச்சா உங்க பிரச்சனை தீந்துருமா? இங்க பாரு, நான் சொல்றத கேட்டுக்க. அவளை அடக்கொடக்கமா வளர்த்தாதான் உனக்கும் நல்லது. இல்லனா வருத்தப்படுறதுக்கு நீ மட்டும்தான் இருப்ப. இதுக்கப்புறம் கல்யாணி என்ன பண்ணாலும் நான் அவ பக்கம் கூட திரும்பி பார்க்க போறதில்ல. இதுக்கு முன்னாடி லாலி இங்க தானே இருந்தாங்க. கல்யாணியை நல்லபடியா கவனிக்க அவளையே திரும்ப கூப்பிடலான்னு பிரீத்தி சொன்னா. ஆனா அவதான் கல்ஃபுக்கு போயிட்டால. திரும்ப வந்துட்டாங்க. லாலி வந்தா அவளை நல்லா பாத்துப்பாங்கல்ல. கல்யாணி அவ டியூஷன் டீச்சரை அவளோட அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குறா. டியூஷனை தவிர அவங்களுக்கு வேற எந்த வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உன்னால முடிஞ்சா கல்யாணிய நல்லபடியா வளர்க்க இங்க வந்து இருக்க முடியுமான்னு அவங்க கிட்ட கொஞ்சம் கேளு. அம்மா, நீங்க நடக்கிற விஷயத்த மட்டும் பாருங்க. நடக்கிறது நடக்க போறத பத்தி பல விஷயங்களும் உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நீ கேட்டு கேட்காம இருந்துட்டல. இதுக்கப்புறமும் இப்படிதான் நடக்கும். நம்ம சூப்பர் மார்க்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்த பாக்குறதுக்காக நான் ஆபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. திரும்பி வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். வேணும்னா நீங்க லாலிய வர சொல்லுங்க. நீ போயிட்டு வர 1 வாரம் தானே ஆகும். அது வரைக்கும் பிரீத்தி இங்க வந்து இருக்க சொல்லாம்பா. நானும் ஆர்கேவும் தான் போக போறோம். அப்படின்னா அவ இங்க வரமாட்டா. கல்யாணிய பிரீத்தி வீட்டுக்கு அனுப்பிடலாம். என்ன எங்க அனுப்பலான்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் மும்பை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. பாட்டியால தனியா உன்னை பாத்துக்க முடியாது இல்லம்மா. அதனால பிரீத்தி ஆண்டியோட வீட்டுக்கு போயிடு. நான் பிரீத்தி ஆண்டி வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கும் லட்சுக்கும் சண்டை. உன்னை பாத்துக்க இங்க வேற யாரும் இல்லாம நீ மட்டும் இருந்தா 1 வாரத்துல இந்த வீடே 2 ஆயிடும். என் அப்பா வர வரைக்கும் நான் வேணா டீச்சர் வீட்ல இருந்துக்கிறேன். நான் சொன்னது சரியா போச்சா? இவளுக்கு அந்த டீச்சர் தான் எல்லாமே. டீச்சர் அம்மாக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அப்பா, நான் டீச்சர் அம்மா வீட்ல போய் இருந்துக்கிறேன். கல்லு, இத பத்தி நீ முடிவெடுக்காத. இங்க யாரும் வரவும் வேண்டாம், யாரும் போகவும் வேண்டாம். எப்போ வாயை திறந்தாலும் டீச்சர் அம்மா. இனி அவங்கள பத்தி பேசினா டியூஷனை கட் பண்ணி வீட்டுல உட்கார வச்சிருவேன். கல்யாணி, இந்த பாலை குடிச்சிட்டு போமா. எனக்கு வேண்டாம், கையெடுங்க. அப்பா, நீங்க மும்பை போனா நான் கண்டிப்பா டீச்சர் அம்மா வீட்ல தான் போய் தங்குவேன். நீங்க திட்டினாலும் சரி, கண்டிப்பா நாங்க தான் போவேன். பரோல் டைம் முடியறதுக்குள்ள அவனை எதுக்கு போலீஸ் கஸ்டடிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் சிவபிரசாத் கிட்ட சண்டைக்கு போன விஷயத்த நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. அன்னைக்கே போலீஸ் வார்னிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாம தான் இருந்தாரு. ஹவுஸ் ஓனர் சுரேந்திர கொல்ல முயற்சி பண்ணதா அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. சொல்லணும்னா அது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. அவன் மட்டும் ஒரு 30 நாளைக்கு இங்க இருந்திருந்தானா உனக்கு இல்ல, குழந்தைங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும். அந்த ஆளோட நடவடிக்கையும் அவன் பேசுறதையும் கேட்டு குழந்தைங்களால எப்படி இருக்க முடியும்? அந்த ஆள் இங்க வந்துட்டு போனதுனால எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என் வருமானத்தை தான் அந்த ஆள் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் குழந்தைங்க டியூஷனுக்கு வருவாங்களான்னு என்னால சொல்ல முடியாது. இதை விட பெரிய பிரச்சனைகளையே நீ பாத்துட்டு வந்திருக்க. இதுக்கு போய் நீ மனசு உடைஞ்சிட்டா என்ன அர்த்தம்? என் குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டு அதுபடிதான் நான் நடக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னாலோ இல்ல செருப்பு வாங்கணும் அப்படின்னாலோ எல்லாத்துக்கும் காசு வேணுங்கிற எண்ணத்தோட அவங்க கை நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்? நீ அப்போ யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம் இல்லையா? எதுக்கு?
நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கணுமா? நான் கண்டிப்பா உதவி கேட்பேன் அப்படின்னு நினைச்சுதான் அவருக்கு லீவு கிடைச்சாலும் அவர் இந்த ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறாரு. நீ அவங்க கிட்ட உதவி கேட்க வேண்டாம், உன் நிலைமையை எடுத்து சொல்லலாம் இல்லையா? நான் அப்படி சொன்னா திவ்யாவோட பேச்ச கேட்காம ஹரி என்ன எனக்கு உதவி பண்ணுவாரு. அப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கையில என்ன சாக்கா வச்சு சண்டை வரும். அதுக்கு பயந்துதான் நான் எதையும் சொல்லாம இருக்கேன், கேட்காம இருக்கேன். உன் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்களா? ஆனா உங்களுக்கு பாலாங்கிற பொண்ணே இல்லையே. என் தம்பியோட கல்யாணத்துக்கு கூட அவங்க என்ன கூப்பிடவே இல்லை. நான் அவனுடைய அக்காங்கிற முறையில வேண்டாம், தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கிற முறையிலயாவது ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. அப்படி பண்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை. பாலா, நீ தன்னம்பிக்கையோட தனியா வாழணும்னு தான் கடவுள் உன்னை தனியா வச்சிருக்காரு. நீ தோத்து போயிட்டேன்னு உன் மனசளவுல கூட நினைக்க கூடாதா? உன் வாழ்க்கை ஒரு இன்ச்சு கூட முன்னாடி போக மாட்டேங்குதுன்னு நிலைமை வந்தாலும் நீ மனசு விடக்கூடாது. பசங்க வளருவாங்க, செலவு அதிகமாகும். டியூஷன் படிக்க பசங்க வந்தாலும் அதுல வர வருமானத்தை வச்சு உன்னால போக முடியாது. பிஎஸ்சியோட எந்த அறிவிப்பு வந்தாலும் நான் டெஸ்ட் எழுதிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்டி. இப்போதைக்கு உனக்கு ஒரு வேலை தான் தேவைப்படுது. நான் வேணும்னு ஆர்கே கிட்ட கேட்டு பாக்குறேன். கண்டிப்பா ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். நாம அதை நம்பலாம். இங்க பாரு, நீ தைரியமா இரு. சில கஷ்டங்களை நம்ம கடந்து போனாதான் நம்ம வாழ்க்கையில நல்லது கண்டிப்பா நடக்கும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் தான் இருக்கேன்ல. டேய் வினு, நீ எதுக்காக அந்த எறும்பு பிடிச்சிட்டு இருக்க? எதுக்குன்னு சொல்லு. ஸ்கூலுக்கு கொண்டு போக. ஸ்கூலுக்கு எதுக்குடா எறும்பு? ஸ்கூலுக்கு இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. எந்த ஃப்ரெண்ட் கேட்டா? அவனுக்கு எதுக்குடா எறும்பு? இதெல்லாம் நீ எதுக்காக கேக்குற? கண்டிப்பா நான் கேட்பேன்டா. ஸ்கூல்ல நீ ஏதாச்சும் தப்பு பண்ணனா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்ன கூப்பிடுறாரு. உன்னோட ஃப்ரெண்டுக்கு எதுக்குடா எறும்பு சொல்லு. அவனுக்கு எதுக்கா வேணுமாமா? நீ சொல்றது போயிடா. இது கடிச்சா உங்களை விடவே விடாது, ரொம்ப ரொம்ப வலிக்கும். ரொம்ப ரொம்ப வலிக்குமா? அப்பதான் ஒரு புத்தி வரும். நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து போறியா இல்லையா? ஹெட் மாஸ்டர் ஏதாவது கேட்டாருன்னா அது காரணம் நீ தான் சொல்லுவேன். சொல்லிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோடா.
திருட்டுத்தனம் தெரியுது? இல்ல அப்படிலாம் இல்ல. ஏதோ ஒன்று இருக்கு. உண்மையை சொல்லு. ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பார்த்து தான் இங்கே வந்து உட்காந்துருக்கியா? அதை நீ பாத்தியா என்ன? ஐயோ ஐயோ ஆ, ஆ, ஐயோ 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 எறும்பு எறும்பு ஐயோ பாலா பாலா ஐயோ பெட்டு முழுக்க எறும்பா இருக்கு. யார் இந்த வேலையை பண்ணது? பாலா பாலா, சீக்கிரம் வாம்மா. ஆ, ஐயோ எறும்பா இருக்கு. என்னடா பண்ணிட்டு வந்த? நான் ஒண்ணும் பண்ணலையே. பாலா, ஐயோ, இந்த விஷயம் யார் இங்க கொண்டு போட்டது? பிளான் சக்சஸ். ஏய், ஐயோ ஆ, 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 பாலா அம்மா பாலா கொஞ்சம் சீக்கிரம் வா. ஐயோ இது யார் கொண்டு வந்து இங்க போட்டது? என்னாச்சு அத்தை? என்னாச்சு? இங்க பாருமா, பெட்டு முழுக்க ஒரே எறும்பா இருக்கு. வேடிக்கை பார்க்காம ஏதாவது ஒண்ணு பண்ணு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அவன்தான் உன்னோட செல்ல பையன்தான் பெட்டு முழுக்க எறும்பு கொண்டு வந்து போட்டிருக்கான். நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அவன் அடங்குமா. எறும்பு இருக்கிற இடத்துல அவனை இந்த மாதிரி கொண்டு போய் நிக்க வைக்கணும். அப்பதான் அவனுக்கு அந்த கஷ்டம் புரியும். டேய் வினு, ஐயோ ரொம்ப அரிக்குது, என்னால முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் நான் உன்னை இன்னைக்கு டேய் வினு எங்கடா இருக்க? டேய் வினு, நான் உன்னை இன்னைக்கு என்ன பண்ணணும் மட்டும் பாரு. டேய் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.